மார்க்கெட்டில் என்னதாங்க நடக்குது? ரீசெண்ட் டைம்ஸில் போர் வந்ததுக்கு அப்புறமாக உங்களுக்கே தெரியும். போர் எப்பெல்லாம் இருக்கோ அப்போ ஆட்டோமேட்டிக்லி பணமெல்லாம் எங்கே போகும்? சேஃப்டி ஹெவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல போகும், விச் இஸ் ஆக்சுவலி கோல்டு. ஆனால் இப்போ என்னடான்னு பார்த்தா ஈரானுக்கு நடுவில் இந்த போரெல்லாம் நடந்து இந்தியன் மார்க்கெட் செம்ம அடி விழுந்துட்டு இருக்கு. சைடில் போய் கோல்டை பார்க்கலான்னு பார்த்தா அதில் ரத்த கண்ணீரே வருது. ஏன்னா கோல்டும் சேர்ந்து விழுது. ஏன் இப்படி நடக்குது? இதில் ஏதாச்சும் ஸ்பெஷலான காரணங்கள் இருக்கா? இல்லை கோல்டு நம்பலாமா? லாங் டைம்லையும் இதே மாதிரி தான் இருக்குமா? அப்போ நம்பி இந்த காசெல்லாம் எங்கே தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்களும் நானும் தெரிஞ்சுக்கணும். அனைத்து நாளும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்க தமிழ் சொல்லன் சேனல். நான் உங்கள் தமிழ் சொல்லன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த போர் ஆரம்பிச்சது என்னமோ சனிக்கிழமை தான். எப்போவுமே பாருங்கள், அந்த மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டைம்லேயே அவங்க அட்டாக் பண்ணிடுறானுங்க. மண்டே என்ன ஆகுமோ நமக்கு ஒரு பக்குன்னு இருக்குது. ஸோ நம்மளாம் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம்? நானும் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், கோல்டு ஏறும்பா அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னடா ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கான்ட்ரடிக்ஷனாக கோல்டு யூஎஸ்டிலையும் அடிச்சிருக்கு, ஐஎன்ஆர்லையும் அடிச்சிருக்கு. அண்ட் அடுத்ததாக சில்வரும் பார்க்கும்போது அதுலேயுமே வந்து நெகட்டிவ் சைடு தான் வந்து போயிருக்கு. ஸோ இப்போ இந்த கோல்டு இறங்கினதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் டாலர் ஸ்ட்ரென்த் ஆயிருக்கிறது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இப்போது நிறைய பேர் டாலரில் அவங்களுடைய கேஷ் ரிசர்வ்ஸை வச்சுக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ டாலரில் கேஷ் ரிசர்வ் வச்சுக்கிற அளவுக்கு என்னப்பா ஆகுதுன்னா, இந்த மாதிரி வாரெலாம் வரும்போது ஒரு பெரிய பேனிக் வரும். அப்போ பெரிய பேனிக் வரும்போது பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? கேஷாக ஹோல்ட் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. அந்த கேஷ் எதிரான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூஎஸ்டி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா டாலரும் கொஞ்சம் அதிகமாகுது. அந்த டைமில் கோல்டுக்கு ப்ரெஷர் இருக்குது. பட் ஏன் இந்த டாலரை ப்ரிஃபர் பண்ணி ஹோல்ட் பண்ணுறாங்கன்ற முக்கியமான கேள்வி இருக்குது இல்லையா? அதில் ரெண்டாவது பாயிண்ட் வந்து தான். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக வரும்போது இந்த பர்டிகுலர் வார்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரைஸ் அப்படின்றது ரொம்பவே வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சோக் பாயிண்ட்டை வந்து ஈரான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு அதிலிருந்து இந்த சைடு எந்த ஒரு ஷிப்பும் வந்து ஆயிலை எடுத்து மோஸ்ட்லி ஷிப்பை ட்ராவல் பண்ண முடியாத மாதிரி வச்சுருக்காங்க. இதுதான் வேர்ல்டுக்கு தேவையான 1/5 ஆயில் அந்த வழியாக தான் வந்தாகணும் அப்படின்ற பட்சத்தில் அப்போ அந்த ஆயில் எல்லாம் அங்கே தான் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆகும்? க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து ஏறும். க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் ஏறும் பொழுது மற்ற நாடுகள் ஆயில் வாங்கணும்னா அவங்கக்கிட்ட கேஷ் ரிசோர்ஸ் வந்து இருக்கணும். அதாவது அதிகமான பணம் இருக்கணும். அந்த பணமும் யூஎஸ் டாலர்ஸில் தான் இருக்கணும். ஏன்னா வார் வரும்பொழுது கொஞ்சம் ஸ்டேபிளாக மக்கள் பார்த்து, அதாவது மக்களில் கவர்மெண்ட்ஸ்லாம் வச்சுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயமா இந்த இடத்துல டாலர் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி க்ரூட் ஆயிலுடைய விலையெல்லாம் ஏறதுனால இன்ஃப்ளேஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி விலைவாசி அதிகமாகும் பட்சத்தில் பேங்க்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ண மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டெல்லாம் கட் பண்ண மாட்டாங்கன்ற பட்சத்தில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய முதலீடும் வந்து இங்கே கம்மியாக தொடங்குது இப்போ இருந்தே. ஸோ அடுத்தது மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்டு செல்லிங் அண்ட் ப்ராஃபிட் புக்கிங். அதாவது ஏற்கனவே இந்த மார்ஜினில் வச்சு ட்ரேட் பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாமே இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்திருக்கும். அப்போ ஏற்கனவே ப்ராஃபிட் எங்கே இருக்கோ அங்கிருந்து அவங்க விற்று அந்த பணத்தை எடுத்து தான் இதை வந்து அடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1.5 இயரில் 2 இயர்ஸ் கிட்ட கோல்டில் தான் அதிகமான ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ அங்கே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்த அந்த முதலீடெல்லாம் இப்போ கட் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து கொடுப்பாங்க. அப்படின்ற பட்சத்தில் அங்கே செல்லிங் அதிகமாக இருக்கும் ஃபோர்ஸ்டாக. அப்போ இந்த ப்ரைஸ் ட்ராப்பும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வாருக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் மட்டும் கிடையாது, உலகத்தில் மோஸ்ட் ஆஃப் த மார்க்கெட்ஸ் வந்து நெகட்டிவ்ல தான் இருக்குது. யூஎஸ் இஸ்ரேல் மட்டும் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு இங்கே டென்ஷன் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த பர்டிகுலர் வார் அப்படின்றது இட்ஸ் நாட் ஒன்லி பிட்வீன் தீஸ் 2 கண்ட்ரீஸ். ஏன்னா இந்த 2 நாடுகளுக்கு மட்டுமே இருந்திருந்தால் ரஷ்யா உக்ரைன் மாதிரி அது பாட்டு ஒரு சைடில் நடந்துட்டு இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயமும் இதற்கு நடுவில் இருக்கிறதுனால தான் இதை சார்ந்து இருக்கக்கூடிய நாடுகளுடைய மார்க்கெட்டும் ரொம்ப அடி விழுது. ஏன்னா அதை சார்ந்து இருக்கக்கூடிய மார்க்கெட்டு, அதை சார்ந்து இருக்கக்கூடிய கன்சம்ஷனு, கம்பெனிஸு இவங்களுடைய வருமானம்லாம் டிப் ஆகும். ஏன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாகும், ரேட் கட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற இந்த பெரிய சுழற்சிக்கான ஒரு மிகப்பெரிய ஆபத்தும் இங்கே இருக்கு. சரி, இப்போ மார்க்கெட் திரும்ப ரிகவர் ஆகணும்னா இந்த போர் நின்னாதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒன்று மட்டுமே காரணமாக இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே அந்த வழித்தடம், அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் இருக்குங்களா? ஸோ அந்த வழித்தடத்தை ஓப்பன் பண்ணாலே பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான சாத்தியக்கூறுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரான்ஸுடைய பிரசிடென்ட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உள்ளே இருக்கக்கூடிய கப்பல் இந்த போக்குவரத்தெல்லாம் சுகமாக நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சில நாடுகள்லாம் முடிவெடுத்து நம்மளுடைய வார்ஷிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் வைக்கலாம், அந்த பாதுகாப்பை கொடுத்து வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம உதவி பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது நடந்தாலும் அந்த ரூட் வந்து கிளியர் ஆகிடும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சைனாவே வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க, அது ஓப்பன் பண்ணி விடுங்க, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பொருளாதாரம்லாம் அதில் தான் இருக்குன்னு சொல்லி. ஈரானுக்கு டேரெக்டாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் நாடு சைனா தான், பெரிய நாடு. அதனால் அந்த ஒரு பாசிபிலிட்டிஸ் அவங்க ஒரு வேலை பண்ணாலும் அந்த வழி வந்து ஓப்பன் ஆகிடும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று சுட சுட வந்த நியூஸ், ஈரான் வந்து நாங்கள் சைனாவுக்கு போக வேண்டிய அந்த ஷிப்மெண்ட்டை மட்டும் நாங்கள் ஓப்பன் பண்ணி விடுறோம் அப்படின்றத போல சொல்லியிருந்ததா ஒரு நியூஸ் வந்திருந்தது. அதுக்கப்புறமா இல்லைப்பா அப்படிலாம் எதுவுமே இல்லைன்றது போலையும் இன்னொரு நியூஸ் வந்தது. பட் இப்போ அஃபிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கப்பல் சைனாவுக்கு போக வேண்டியது மட்டும் அந்த ரூட்டை வந்து பாஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வந்து வந்திருக்கு.
பட் நம்ம நினச்சது இது பெட்ரோல் க்ரூட் ஆயில் ஏற்றிட்டு போகக்கூடிய அந்த ஒரு ஷிப்மெண்ட்டாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆக்சுவலி அது மற்ற கூட்ஸ் அப்படின்றது போல தான் இப்போதைக்கு நியூஸ் வந்து வந்திருக்கு. அண்ட் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, ரஷ்யா இப்போ ரேட்டர்ஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க எங்களுடைய ஆயில அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9.5 மில்லியன் பேரல்ஸ் அளவுக்கான ரஷ்யன் க்ரூட் ஆயில் வந்து ஆல்ரெடி கப்பலில் வந்து இப்போ டிராவலில் தான் இருக்கு. அது இந்தியன் வாட்டர்ஸ் கிட்ட தான் இருக்கு. அது வேற இடத்துக்கு போக வேண்டியது. பட் அதை இந்தியா இப்போ தேவை அப்படின்னு சொன்னாங்கன்னா, நாங்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு தோழன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கான்ற நியூஸ் மட்டும் இப்போதைக்கு இருக்கு. சரி, இப்போ இந்த கோல்டு பிரைஸ் அடுத்தது என்ன ஆகுன்ற கேள்விக்கான பதில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ துபாயில் ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க, உங்களுக்கே தெரியும் யூஏஇயில். ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம யூஏஇலிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய தங்கம் ஒரு இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, ஓவராலாகவே வந்து குளோபலாக அந்த ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு எல்லாமே போகக்கூடிய அந்த தங்கத்துடைய வரத்து அப்படின்றது கம்மியாகும் போது டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கான அந்த கேப் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் வைடன் ஆகும். ஸோ இது ரொம்ப லாங் டேர்முக்கு நீடிக்கும் பட்சத்தில் இந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இன்னும் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, என்ன யூஏஇ கிட்ட அவ்வளோ கோல்டு இருக்குது அப்படின்ற கேள்வி இருக்கும். இந்த சார்ட்டை பாருங்கள், சுவிட்சர்லாண்டுக்கு அடுத்தபடியாக வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டரில் 2வது இடத்துல யூஏஇ தான் இருக்கிறாங்க. ஸோ இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்போது இந்த பெட்ரோ டாலருங்க, அதாவது அமெரிக்கா என்ன சொல்லியிருந்தாங்க, எப்பா நீ க்ரூட் ஆயில யாருக்கு வேணாலும் விற்றுக்கோ, ஆனால் அதுக்கு நீ டாலரை வாங்கிட்டு தான் இதை கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த ஒரு டீலாக வந்து இருந்துருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைனா என்ன பண்ணுறாங்க, ஒரு சில நாடுகள் கிட்ட, ரஷ்யா கிட்டே இருக்கட்டும், ஈரான் கிட்டே இருக்கட்டும், இப்போ சவுதி அரேபியா கூட ஓகே சொல்லியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க, யுவானை கொடுத்து வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டாலருடைய டிபெண்டன்சி அந்த சைடில் கொஞ்சம் குறையுது. சரி, ஆயில் ரிசர்வ்ஸ் பை கண்ட்ரின்னு பார்க்கும்போது இருக்கக்கூடிய டாப் ஆயில் ரிசர்வ்ஸ் வச்சிருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிலையுமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அமெரிக்கா தான் கிளப்பிவிட்டாங்க. அது ஏன்னா இந்த ஒவ்வொரு நாடுகளும் தான் ஏன் நான் டாலரில் வாங்கணும், ஏன் என் கரன்சியில் வாங்கக்கூடாது, நான் அவங்க கரன்சியில் வாங்கிக்கிறேன்னு சொல்லி எல்லாருமே டாலருக்கு எதிராக வந்து குரல் கொடுத்தவங்க. அதனால தான் ஒவ்வொரு நாடியாக காலி பண்ணிட்டு வராங்க. இன்னொரு சைடில் யூஎஸ்க்கு ரொம்ப அலைஸ் நாங்கள், ரொம்ப பெரிய ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அப்படின்னு சொல்லியிருந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் பல நாடுகள் மேலே இப்போ ஈரானுடைய அட்டாக் நடந்திருந்தது. அதை யூஎஸ் பாதுகாக்க தவறிட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் அந்த நாடுகளுக்கு மத்தியில் ஒருவேளை யூஎஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை குறையுது அப்படின்னா அவங்களும் டாலரை விட்டுட்டு வேற கரன்சிக்கு சுவிட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஈவன் அவங்களுக்கு ஓன் கரன்சிக்கு சுவிட்ச் ஆகிறதுக்கே வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் டாலருக்கான டிபெண்டன்சி குறைஞ்சதுன்னா அதோடைய ஸ்ட்ரென்த் குறையும். அப்படி குறையும் பட்சத்தில் திரும்ப இந்த காசு எங்கே போகும்? எஸ், ப்ரீஷியஸ் மெட்டலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபைனலாக கன்க்ளூஷன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வார் நம்ம கையில் எதுவுமே கிடையாது, நடக்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் நம்ம சேஃபர் சைடுக்கு இது என்ன நடக்கும்ன்றதை அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அப்சர்வ் பண்ணதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, இனிஷியலாக டாலருடைய ஸ்ட்ரென்த் ஆகும் பட்சத்தில் கோல்டு விழுந்துட்டு இருக்கும். பட் இந்த வார் இன்னும் கண்டினியூ ஆகும் பட்சத்தில் லாங் டேர்மில் பார்க்கும்பொழுது கோல்டு ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆகி திரும்ப இந்த ஒரு ப்ரொசீடிங்ஸ் வந்து டாலர் மேலே இருக்கக்கூடிய மதிப்பு கொஞ்சம் குறையும் போது கோல்டு கொஞ்சமாக ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதற்கு இது இப்படியே ஸ்கெட்ச் போட்ட மாதிரி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. என்னென்ன ப்ளஸ் இருக்குது, எந்தெந்த சைடில் என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் நடந்தால் இது நடக்கும்ன்றதை தான் நான் உங்ககிட்ட இப்போ தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் கொஞ்சம் அப்படியே கண்டினியூஸாக நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு அந்த பிக்சர் கொஞ்சம் லாங் டேர்மில் கிளியர் கட்டாக புரியும். ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் என்னன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவை கோல்டு என்னப்பா ஆகுதுன்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டவுட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இடத்தில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.